Hi, this is Vikas Automotive Karaikudi. Today we have this Skoda Superb Lauren Clement edition with this. This car is in here for our detailing work. We're gonna do a graphene coating to this car, and one more thing, we're gonna add a black paint to this alloy for better looks. And this car gonna be tuned to Stage 1 ECU and TCU by Code 6 Karaikudi. For enquiries, reach out to Deckers Automotive Karaikudi on Instagram, and you can mail us through deckerscar.detailingstudio@gmail.com, and you can WhatsApp to the same number that was pinned in the comment section. Hi, this is Deckers Automotive Karaikudi. Today we delivering this Skoda Superb. Last time நான் சொல்லியிருந்தேன், this vehicle is in here for graphene coating. நம்மளோட டீடைலிங் ஒர்க்காக வந்தது. வண்டி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலாக வண்டி ஒயிட் கலரு, கஸ்டமர் நம்மளோட ஃபாதர் தான். நம்ம ஆவுடி போயிலேருந்து வந்திருக்காங்க. எப்போவுமே நம்மளோட ரெகுலர் கஸ்டமர். இதுக்கு முன்னாடி எலன்ட்ராலையும் நம்ம கூட தான் இருந்தாங்க, ட்ராவல் பண்ணாங்க. இப்போ நான் அவங்களோட புது காரு சூப்பர்பு, இதுலேயும் நம்ம கூட தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒயிட் கலரை ஃபாதர் வந்து பிளாக் கலராக மாற்றி அது யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. வெஹிக்கிளில் வந்து நிறைய பெயிண்ட் கரெக்ஷன் ஒர்க்ஸ் இருந்தது. அது போக நிறையா ஸ்வெல் மார்க்ஸ் அண்ட் ஹார்ட் வாட்டர் மார்க்ஸ் இருந்தது. ஃபாதருக்கு வந்து வண்டி எப்போவுமே கிளாஸியாக பளபளனே இருக்கணும், தொடச்சிட்டே இருக்கணும் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனுக்காக தான் நம்ம இந்த வெஹிக்கிளுக்கு கிராஃபீன் கோட்டிங் பண்ணலான்னு நான் ஃபாதருக்கு ஒரு ஐடியா கொடுத்தேன். சொன்னோன்னே பன்னீர் அம்ஜத் அப்படின்னு மட்டும் தான் நம்மக்கிட்ட சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், நம்மளோட வந்து ஃபிட்டிங்ஸ் போடுறதுக்கோ வேலை பார்த்து கொடுக்குறதுக்கோன்னு இருக்காது. ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கொடுக்குறதுன்னா இருக்குன்னு. ஸோ நம்ம பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்கேன் நான் நம்புகிறேன். ஃபாதர் கிட்ட அதை பற்றின ரிவ்யூ கேட்போம். மிகச்சிறப்பான இடம். கடந்த 2 ஆண்டுகளாக நான் இங்கே தான் வந்துட்டுருக்கேன். தொடர்ந்து இங்கே தான் வந்துட்டுருக்கிறேன். எந்த வேலையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மிஸ்டேக்காக பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது சிறப்பாக பண்ணி தர்றாங்க. உரிய நேரத்தில் மிக தெளிவாக சிறப்பாக நம்ம திருப்திப்படுற வகையில் செஞ்சு தர்றாங்க. இப்போ குறிப்பாக இப்போ வந்து இந்த வண்டியை வந்து கொண்டாந்த ஒருபாடு அதனுடைய பிளாக் பெயிண்ட் அடிச்சிருந்தாலுமே அவ்வளோ திருப்தி இல்லாமல் இருந்தது. அதை கிரஃபைன் பாலிஷிங் கொடுத்து நல்ல சிறப்பாக இருக்குது. மற்ற ஹெட்லைட்லாம் சில பிரச்சனைகள் இருந்துச்சு. அதை வந்து எனக்கு செலவு இழுத்து விடாமல் குறுகிய அளவில் நல்லா அதே சிறப்பாக நிவர்த்தி பண்ணி கொடுத்துருக்காங்க. கடந்த 2 ஆண்டுகள் நான் வேறு எங்கேயும் போக முடியாத அளவுக்கு இங்கேயே தக்க வச்சுருக்கிறதுக்கு அவருடைய பணிகள், அவருடைய அணுகுமுறைகள் எல்லாம் அதான் சிறப்பு, அதான் காரணம். எனவே எல்லாருமே இங்கே வந்து பார்க்குறது மிக திருப்தி அளிக்கக்கூடிய ஒரு அக்சசரிஸாக டெக்கோர்ஸ் இருக்குங்கிறதுல என்னுடைய அழுத்தமான நம்பிக்கை, அழுத்தமான பரிந்துரை. அதே மாதிரி நம்ம ஃபாதருக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கோட் 6ஓட ECU அண்ட் TCU ஸ்டேஜ் 1 டியூனிங் பண்ணி கொடுத்துருக்கோம். இதனால் என்னென்ன யூஸ்னால் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹைவே ஸ்ப்ரிண்ட் நல்லாயிருக்கும், ஓட்டும் போது உங்களுக்கு லேக் இல்லாமல் இருக்கும். ஓவர்டேக்ஸ் பண்ணும்போது ஒரு பயம் இல்லாமல் ஒரு கான்ஃபிடென்ட்டாக நம்மளால் ஓட்ட முடியும். அதே சமயம் நமக்கு ஃபியூவல் எக்கனாமி மெயினாக அதுதான். நிறையா சிட்டி டிரைவிங்கில், ஹைவே டிரைவிங்கில் வந்து இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ், டர்போ வெஹிக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா மைலேஜ் கம்மியாக இருக்கும். எதனாலனா புஷ் கூட இருக்கிறதுனால, அந்த டார்க் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கிறதுனால இழுத்து ஓட்டுற மாதிரியே இருக்கும். கியர் ஷிஃப்ட் அதிகமாக டவுன் பண்ணி புல் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட சொல்யூஷன்ஸ் இருக்குது. நம்ம அதையும் நம்ம காரைக்குடிக்கு கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஃபாதருக்கு நான் அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணி கொடுத்துருக்கேன். இது ஃபாதர் ஓட்டிட்டு இன்ஷால்லா நம்ம அடுத்த வீடியோவில் ஃபாதர் அதை பற்றின ரிவ்யூ கொடுப்பாங்க. ஓகேவா ஃபாதர்? திருப்தி தானே ஃபாதர்? சந்தோஷம், வெரி குட், வாழ்த்துக்கள். ஹாப்பி ஜர்னி ஃபாதர்.